இன்றைக்கி சிக்கன் பிரியாணி அதிக அளவில் ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அதே போல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு டபரா வச்சுக்கலாமா. டபரா நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி அதிக அளவில் செய்கிறதுனால நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணிவிடுங்க. பிரியாணி செய்யணுன்னா இதை போல் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. நல்லா வதங்கணும் வெங்காயம். அதே போல் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி சாப்பிடும் போது வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. 5 பெரிய வெங்காயம்னா 3 குட்டி தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே போல் தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிடுங்கம்மா. தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் கட் பண்ணாதீங்க, முழுசாகவே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன். நீங்கள் பிரியாணி செய்யணுன்னா இந்த சைஸில் பீஸ் வாங்கிடுங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீ குறைச்சி வச்சுக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஏன்னா அதிகம் பிரியாணின்றதுனால எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், 1 கப்பு கெட்டி தயிர், புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்குங்க தயிர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இறங்கும். அதே போல் சிக்கன் நல்லா வெந்து வரும், மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறும். பாருங்கம்மா, சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் ஆகிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிருந்தோம். சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். அதே போல் சிக்கன் நல்லா வெந்து வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 4 கப்பு அரிசி சேர்க்குறேன், பாஸ்மதி அரிசி. அதே போல் 6 கப்பு தண்ணி. பாருங்கம்மா, நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க எப்பயுமே. தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். நல்லா ஒரு மீடியமான தீயில் வச்சு மூடி வைங்க. பாருங்கம்மா, நான் ஒரு 12 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கம்மா, தண்ணி நல்லா கொதிக்குது. பிரியாணி செய்கிறேன்னா எப்பயுமே இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சாதான் ரைஸ் உடையாமல் இருக்கும். அதே போல் சாதமும் குழையாமல் இருக்கும். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிலோ ரைஸ் சேர்க்குறேன். 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. பழைய அரிசியாக இருந்தால் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துருங்க. புது அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அதிக நேரம் ஊறிச்சுன்னா குழஞ்சிடும். அரிசி சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கொத்தமல்லி லைட்டாக கிளறி விடுங்க.
நடு சென்டரில் அப்படி கிளறி விட்டாலே போதும். இப்போ வந்து அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்கம்மா, மீடியமான அளவில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. நடுவில் எடுத்து கிளறி விடணும். இப்போ மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் விட்டுருக்கேன். அப்படியே விடக்கூடாது, நடுவில் எடுத்து கிளறி விடணும். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள். அடியிலேருந்தே நான் கிளறேன், ஆனால் அடி பிடிக்காது. இதே போல் கிளறி விடுங்க. ஒரு ரைஸ் கூட நமக்கு உடையாமல் இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே இதை போல் ஒரு தவா வச்சுடுங்க. தவா வச்சுட்டு மேலே வந்து இதை எடுத்து வச்சுடுங்க. தவா வச்சு அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்கம்மா. இப்போ வந்து நம்ம இதில் இருக்க ஈரப்பதம் வந்து நல்லா இழுத்துரும், நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நம்ம தம் பண்ணிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தம் போட்டிருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். நான் அடியிலேருந்தே எடுக்கிறேன். ரைஸ் வந்து நல்லா ஊசியாக இருக்குது பாருங்கள், உடையாமல். அதே போல் அடி பிடிக்காமல் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான 1 kg பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.